பாரு மேலே இன்னமும் மாடி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்க கனி திரு தெலுங்கச்சி நீ, அதனால் வன்மத்தை கக்கிற ஒரு தமிழச்சி மேலே. அதானே கனி? அதுதான் இங்கே அதுதான் பார்க்க முடியுது. அதாவது வந்து பெண்ணியம் பேசிட்டு வந்து பெண்ணியத்தையும் அசிங்கப்படுத்திட்டாங்களாம். யார்? பாரு. என்ன அசிங்கப்படுத்தினா அவன்? ஏண்டி அவள் சொல்லிட்டா, நான் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நான் ப்ரொமோஷன் இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பண்ணுவேன், ஆனால் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அவங்க சமூகமே இப்படி. ஆனால் பெண்ணியம் பேசிக்கிட்டு ஈக்குவாலிட்டிலாம் பேசுகிறீங்களே, அப்போ எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக பேசுகிறியே பாரு, நீ எல்லாம் பெண்ணியத்தை பற்றி பேசலாமா? இதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கா கனி. அதுக்கு சொல்லிடுச்சு, ஏன் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு பாரு கேட்டுச்சு. அவங்கவுங்க விருப்பம், அது யார் வேணாலும் வெஜ்ஜும் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம், அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் அங்கேயே கொடுத்துட்டா பாரு. ஆனால் இன்னமும் ஏதாச்சும் ஒன்று இந்த தெலுங்கு கும்பல் இருக்காங்க பாருங்க, ஏதாச்சும் ஒன்று பாரு மேலே அடிக்கணும், சேர்த்த வாரி அடிக்கணும் இவங்களுக்கு. இதுதான் இங்கே நடந்திருக்க ஒழிய கடைசியில் வந்து தெலுங்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. இந்த மாதிரி சில தற்குறி முண்டங்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்ன ஏற்றுக்க முடியல. ஏன்னா மக்கள் சப்போர்ட்டு, பொதுமக்கள் சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட்டு கிடையாது. இந்த பிடி வாய்க்கும் தான் மக்கள் சப்போர்ட்டுன்னு ஊரை ஏமாத்துறாங்க. அரோகராவுக்குலாம் எவனுமே இல்லை, அதெல்லாம் பெண்ணியமா? அரோகராவுக்கு சப்போர்ட் பண்ணுறிய கனி, அது பெண்ணியமா? அது பிடி வாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறியா, அது பெண்ணியமா? பீடி போய் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு வந்து பெண்ணியம், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அதானே? எஃப்ஜே போய் உட்காந்துக்கிட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க கடைசியாக. ஆனால் வந்து திவார் வந்து ஏன் இப்படி வந்து ஒன்றா இருக்கீங்க, க்ளோஸாக இருக்கீங்க, தடவுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஐயோ அப்படி பேசிட்டீங்களா, இப்படி பேசிட்டீங்களான்னு குதிச்சிட்டு கிடந்தீங்க. அது தப்பு தான், திவார் பேசுனது தப்பு தான். ஆனால் பார்வை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறதெல்லாம் எப்படி? அப்புறம் வக்ரம் விக்ரமோட போய் உட்காந்து காசி பேசுகிறது பார்வை பற்றி. பாரு கமருதின்னு என்ன பண்ணாலும் அதை அசிங்கமாக பார்த்த நீங்கள் ஒரு சந்தேகத்தான் கேட்டார் திவாகர், என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டார். நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லலை, ஐயோ நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க எஃப்ஜே உடனே. ஆனால் விக்ரம்கிட்ட உட்காந்து பேசும்போது நான் எஃப்ஜே மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி டைப்பு தான் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் என்னது புரியல எனக்கு. ஏன்னா பிரதர் சிஸ்டர் பாண்டுன்னு சொல்லி கேமை கெடுத்தீங்க. அங்கே வந்து என்னென்னா சேஃபாக ஒரு கேம் ஆடுறது, உங்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுறாங்களோ அவங்க பண்ணுற தப்பை கேட்குறது இல்லை. அதாவது பார்வை அடித்தான் யார், சபரி ஆனியன் சார் அடித்தான் மிச்சர் பாய், அதை கேட்கல. வக்ரம் விக்ரம் வந்து கீழே தள்ளி விட்டான், எஃப்ஜே எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டான், அதையும் கேட்கல. அதாவது இவங்களெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் பார்வை மட்டும் கேட்க வந்துடுவேன். பெண்ணியம் பேசுகிறேன், நீ என்ன பெண்ணியம்? விஜயலட்சுமி உன் தங்கச்சி போய் ஆடிச்சு தெரியுமா சர்வைவரில், என்ன நல்ல கேம் ஆடிச்சா? அது கேம் ஆடிச்சு, டெட்டி இந்த குட்டெல்லாம் கிடையாது. உனக்கு குட்டாக இருக்கவங்களுக்கு உனக்கு குட்டு. உன் தங்கச்சி ஆடினா வந்து அது தக்காளி சட்னி, பாரு ஒன்று பண்ணால் அது ரத்தம் உனக்கு ஆயிரும், அதானே? பாரு ஒன்று குத்துனா அது ரத்தம், உன் தங்கச்சி ஒன்று குத்துனா அது தக்காளி சட்னி. எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்க இவங்க. இதில் அதே ஒத்துக்குது, எனக்கு வந்து அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு. அப்படி தான் வரும், அப்படி தாண்டி வரும். உனக்கு கேஸ்டிசம் பேசுகிற, மொழின்னு பேசிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஜாதி பார்க்குற நீ. அது சாப்பிடுது சாப்பிடாம போகுது, நீ சாப்பிடாம போ. யாருக்கு இப்போ என்ன? இதை ஷோவாக தான் பார்க்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தெலுங்கு குரூப்பு தமிழ் குரூப்புன்னு பிரித்து பார்க்குறீங்க. இதான் பிரச்சனை. கேமாகவே பார்க்குறது இல்லைடா நீங்கள். அதான் இங்கே நடந்திருக்கு. என்ன ஒரு சமூகம்னு திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீன் குழம்பு பாத்திரத்தையே கழுவலையாம் யார்? பாரு. ஐயோ அதை வந்து தீண்டத்தகாத மாதிரி பார்க்குறாங்க அந்த மீன் குழம்பு பாத்திரத்தை. அவளுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவளே சொல்லியிருக்கா, நான் வெளில போய் டேஸ்ட் பண்ணுவேன், ஆனால் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட மாட்டோம். அது அவங்க பிரச்சனை, அது அவங்க சமூக பிரச்சனை. அதை கொண்டு வந்து ஷோவில் கொண்டு வராத, ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வராத. பொது இடத்துல வந்து பெண்ணியமுக்கும் நான்வெஜ் சாப்பிடாததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், எல்லோரும் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு, அவள் சாப்பிட மாட்டா. சில பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. யார் சாப்பிட்டான்னா சாப்பாட்டி உனக்கு என்ன?
என்ன பாரு ஒன்றை வச்சு செஞ்சிட்டா உள்ள, அதை உன்னால் தாங்க முடியல அதானே. அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி பெண்ணியம் அது இதுன்னு பெண்ணியத்துக்கு எடுத்துட்டாங்க, அது இதுன்னு பேசுகிறேன். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், அந்த இன்டர்வியூ கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன். யாரோ கனியை வந்து நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஆமாம், உன்னை யாரும் நம்ப வச்சுருக்காங்க, உலகத்துலேயே நீ தான் நல்லவ, மிச்சர் குரூப்பு, இந்த சபரி, வக்ரம், விக்ரம், பிடிவாயி, அரோரா, எப்ஜி எல்லாம் உலக உத்தமர்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க நம்ப வச்சுருக்காங்க. பொதுமக்கள் நம்பலை, பொதுமக்கள் சொல்லலை, நீங்களே நம்பிக்கிட்டு யாரோ நம்ப வச்சுருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. எவரு இந்த தெலுங்குங்க பண்ணுற கூத்தை எங்களுக்கு தெரியும். வெளியில் அப்படியே நல்லவ மாதிரி காட்டுக்கிட்டு ஒரு நாள் வந்து திவாகர்கிட்ட நீ சண்டை போட்ட தெரியுமா, அப்பயே தெரிஞ்சிச்சு நீ பக்கா தெலுங்குச்சு, தமிழர்களை உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னோட ஜாதி வெறியை நீ வீட்டுக்குள்ளே காட்டின கனி. அப்படி பார்க்காத, இந்த ஷோ ஜாதி வெறிக்கான ஷோ கிடையாது. பெண்ணியங்கிற பேரில் இந்த அரோராவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வக்ரம் குரூப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இதை பேசக்கூடாது, புரியுதா? அவனை கமெண்ட் போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தெரியும் நீனே ஒத்துக்கிட்டீங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு, அதுதான் வரும். இதுக்கு மேலே பேசுகிறத எத்தோடு நிறுத்திடு. இதில் வந்து அன்ஸ்கிரிப்டடா, அன்ஃபில்டர்டு மாதிரி அன்ஸ்கிரிப்டடா எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறேன். பார்வை பார்த்து தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் பாருக்கு இருக்க மக்கள் சப்போர்ட் அளவுக்கு உனக்கு இந்த சபரி எவனுக்கும் வராது. உள்ளேயும் நீ இந்த தான் கக்குன, வெளியிலையும் இந்த தான் நீ கக்குற. நீ வந்து கனித்திரு இல்லை, வன்மத்திரு. பேரை மாற்றி வச்சுக்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.